ஃப்ரெண்ட்ஸ், நேத்து எபிசோட்ல கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 3 இடத்தை பிடிச்ச அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? அது வேற யாரும் இல்ல, சுனில், சிவகாமி அண்ட் ரோஹிணி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. முழுசா பார்த்துட்டு கடைசியா கேட்க போற கேள்விக்கு சரியான பதிலை சீக்கிரம் அனுப்புங்க. நீங்களும் நாளைக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் தயவு செஞ்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐயோ, இது நம்ம ரூம் தானா? இங்க உட்காரவே ஒரு மாதிரி இருக்கே, என்ன பண்றதுனே தெரியலையே. புது மாப்பிள்ள மச்சான் பாண்டி. சுனில் வந்துட்டியா? அப்பா, இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. டேய், எங்கேயாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிருடா தயவு செஞ்சு. இங்க உட்காரவே ஒரு மாதிரி இருக்குடா. அட பாவி, அவன் இந்த நாள் வராதான்னு காத்துட்டு இருக்கான். என்ன பாரு, ஆனா உனக்கு கிடைச்சு இப்படி சொல்றியேடா. அட போடா. டே சுனில், என் நிலைமையில இருந்தாதான் உனக்கு தெரியும். நீ வேற இதுக்கு எதுக்குடா பெருமூச்சு விடுற? நான் எங்கடா விட்டேன்? நீ வேற. என்ன இங்க வந்து கூட்டிட்டு போயிடுறா எப்படியாவது. டேய், அங்க தமிழ் செல்விக்கு அலங்காரம் ரெடி ஆயிட்டு இருக்கு சரியா? இந்த நேரம் பார்த்து ஒன்னு எங்க கூட்டிட்டு போக சொல்ற? அம்புட்டு தான் என்ன கொன்னே போட்டுருவாங்க. சரி, எப்படி இருக்க? கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம் தான் நான் வந்தேன். கடைசியில என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றியேடா. டேய் சுனில், இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குடா, பயமா இருக்குடா. அப்ப எல்லாரும் நான் பழகிட்டா வருவாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்டா, கவலைப்படாத. தமிழ் செல்வி சீக்கிரம் வந்துருவா. அப்புறம் என்ன? டேய் சுனில், நானே டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிரு. என்னை இப்ப விட்டா எங்கேயாவது ஓடி போயிருவேன். டேய் மச்சான் பாண்டி, ஏன்டா இப்படி இருக்க? தமிழ் செல்வி ஒண்ணு யாரோ ஒருத்தி கிடையாது, உன் பொண்டாட்டி. அது இல்லாம நீ காதலிச்சவதாண்டா. அப்புறம் ஏன்டா பயப்படுற? டே சுனில், அதெல்லாம் பழைய கதைடா. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவளை பத்தி பேசவே எனக்கு பயமா இருக்குடா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க புரிஞ்சுக்கிட்டு வரோம். அதுக்குள்ள இந்த அம்மாக்கு ஏன் தான் இவ்வளவு அவசரமோ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அவ என்ன நினைப்பா? டேய், அவன் ஊருக்கு ஒரு பொண்டாட்டி, ஊருக்கு வெளியே 4 வப்பாட்டின்னு வச்சுட்டாலேனா, நீ என்ன உன் சொந்த பொண்டாட்டி கூட பழகிறதுக்கு இப்படி பயப்படுற? எல்லாம் சரியாயிடும். முத தடவை அப்படிதான் இருக்கும் சரியா? சீக்கிரம் ஒரு குழந்தை கூடிய பெத்தாதானே உங்க அப்பாவும் சேருவாரு. என்னடா இது அடிக்கடி உசு உசுன்னு சவுண்டு கேக்குது? தெரியலடா. அட நீ வேற, நான் இருக்கிற டென்ஷன்ல இதை வேற நீ கேக்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன எப்படியா இங்க கூட்டிட்டு போடா. டே பாண்டி, முத தடவைனால அப்படிதான் இருக்கும். பழகி பாரு, எல்லாம் சரியாயிடும் சரியா? அப்புறம் தமிழ் செல்வி ரொம்ப சின்ன பிள்ளைதான் சரியா? நீ உன் வேகத்தை அதுகிட்டே காட்டிடாத என்ன? பார்த்து பக்குவமா நடந்துக்கடா. டே சுனிலு, அவ்வளவுதான் உனக்கு. இங்கே இருடா. நீ நீ எங்க போகாதடா வெளியே எங்கேயும். அடப்பாவி, உன் ஃபர்ஸ்ட் நைட்ல நான் இருந்து நான் என்னத்த செய்ய போறேன்? பேசாம இருடா. எனக்கே கல்யாணம் ஆகலன்னு வயிற்றுச்சல்ல இருக்கேன். இதுல நீ வெறுப்பேத்துறதுக்கு என்ன இங்க இருக்க சொல்றியா? நான் கிளம்புறேன். நீ பார்த்து பக்குவமா நடந்துக்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சுனிலு போவாதடா. ஐயோ, நான் பேசாம தூங்கிறவாடா. அடப்பாவி, இங்க பாருடா. ஒன்னு நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ வேணா தமிழ் செல்வியே மறந்துருக்கலாம், ஆனா தமிழ் செல்விக்கு நீ காதலிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல. அவளுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீ எப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ ஏமாந்து போயிடக்கூடாதுடா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க, அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம காதலிச்ச பாண்டி இவர் இல்ல அப்படின்னு அது மனசு வருத்தப்படும், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏய் சுனில், என்னடா சொல்ற? அப்ப தமிழ் செல்வி என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? நீங்க 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ்னா கூட அவ தப்பா நினைப்பா. என்ன இவன் இப்படி அலையிறான்னு. லவ் பண்ணீங்கடா, அதனால அவ ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டா. அவளுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்டா. நீ தேவையில்லாம பண்ணாத சரியா? மனசை குழப்பிக்காத. தமிழ் செல்வி உன்னோட பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. இனிமே நீங்க 2 பேரும் வாழ்றதுதான் சரி, அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, நான் வரேன். என்னமோ சொல்ற. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், சரியாயிடும். ஏசிய போட்டுக்கோ, ரொம்ப வேர்க்குது. நான் வரவா? ஆமா, ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். யாரு இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணாடா? சூப்பரா இருக்கு. அதுவா சொன்னீரு? ஜோதியும் எங்க அத்தையும் தான். பாண்டி, என்னடா சொல்ற? நெசந்தானா? நம்பவே முடியலையே. அவங்களாம் உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலங்காரம் பண்ணாங்களா? இல்லையே, இதுல ஏதோ விஷயம் இருக்கே. சுனிலு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. இப்ப அவங்க மாறிட்டாங்க. தமிழ் செல்விக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு தானே எல்லாம் தெரியும். சரி, என்னமோ நல்லது நடந்தா சரிதான். பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. நான் வாரேன். அதுங்க சரியான பாம்பாச்சே, விஷத்தை எப்ப கக்குங்கன்னு தெரியாதே.
இங்க வேற என்ன உசு உசுன்னு கேக்குது. இவன் வேற புலம்பல எப்படி புலம்புறதுன்னு தெரியாம உசு புசுன்ட்டு இருக்கான். என்ன ஆக போதோ. மச்சான் பாத்துக்க வரேன். ஆமாண்டா, உனக்கெல்லாம் என்ன என் நிலைமையில இருந்து பார்த்தாதானே தெரியும். ஐயோ தமிழ் செல்வி என்ன பண்ண போறேனோ. தமிழ் செல்வி எப்படி இருக்கீங்க? அலங்காரம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா இருக்குமா, நல்லா பண்ணிருக்கீங்க. உண்மையுமே பார்க்க அழகா இருக்க, சூப்பரா இருக்க. போ போ, மாமா அவ்வளவுதான் மயங்கிடுவாரு. என்ன இவ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா? இவ நல்லவளா கெட்டவளா யாருக்கு தெரியும்? ஜோதி, அலங்காரம் முடிஞ்சிருச்சா? அடேங்கப்பா, அழகா பண்ணிட்டியே மகாராணி மாதிரி, சூப்பரா இருக்குடி. எப்படிமா? நான் எப்படி பண்ணிருக்கேன்? நல்லா இருக்குடி. ஜோதி, தமிழ் செல்வி ரெடியா? வாங்க மதனி, பாத்தீங்களா என் பொண்ணு உங்க மருமகளை எப்படி ஆக்கியிருக்கான்னு? ஆமா, பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. கல்யாணம் தப்ப கூட ஒழுங்கா பார்க்கல. அவ தாவணி பாவடலே கல்யாணம் பண்ணியாச்சு. இப்பதான்ப்பா நல்ல மகாலட்சுமி மாதிரி புது பொண்ணாட்டம் இருக்கா. ஜோதி, உண்மையாலுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்க. என் கண்ணே பற்றும் போல, அம்புட்டு அழகு. ஜோதி, பேசாம நீ அழகு கலைக்கு படிச்சிருக்கலாண்டி, எம்புட்டு அழகா பண்ணிருக்க. அம்மா, அதெல்லாம் படிக்கவே தேவையில்ல, நான் எல்லா வேலையும் செய்வேன். தமிழ் செல்வி, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன மதனி இப்படி கேக்குறீங்க? புது பொண்ணு, புது வீடு, அதான் கொஞ்சம் தயங்குறா. எல்லாம் சரியாயிடும் இன்னைக்கு நைட்டோட. ஆமா ஆமா, புதுசுனா எல்லாம் பயப்பட தானே செய்வோம். சரி, இந்த பாலப்புடி. தமிழ் செல்வி, உங்க அம்மா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. நான் உங்க அம்மாவா நினைச்சு சொல்றேன். பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும், பேரனோ பேத்தியோ. அப்பதான் இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். உங்க அம்மா அப்பாவும் சீக்கிரம் நம்மள வந்து சேருவாங்க. சரியா? புரிஞ்சு நடந்துக்கமா. சரிம்மா. பாண்டிக்கு உடம்பு முடியாதவன், அதனால அவனையும் கொஞ்சம் பாத்துக்கமா. சரியா? என்ன மதனி இவகிட்ட ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மளை விட பாண்டிய பத்தி இவளுக்கு தானே நல்லா தெரியும். காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன இவளுக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் தமிழ் செல்வி பாத்துக்குவா. அது இல்ல லட்சுமி, என்ன இருந்தாலும் காதலிச்சானாலும் அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். தமிழ் செல்வி தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, வளவலன்னு பேசாதீங்க. தூங்கிற போது பாம்பு. என்ன சொன்ன லட்சுமி? அது வந்து தூங்கிட போறான் பாண்டின்னு சொன்னேன். சீக்கிரம் கூட்டு போங்க. பாவம், அவன் தூங்கிட்டானா அப்புறம் என்ன பண்றது? ஜோதி, நீ கூட்டிட்டு போடி. இல்ல இல்ல, நானே கூட்டிட்டு போறேன். பாமா தமிழ் செல்வி. தமிழ் செல்வி, நான் சொன்னதெல்லாம் நினப்புல வச்சுக்கோமா. சரியா? சரிங்கம்மா. ஏண்டி ஜோதி, அவளே இன்னைக்கு சாவ போறா. பாம்பு கொத்தி சாவ போறாளோ என்ன ஆக போறாளோ? அவளுக்கு என்னமோ இப்படி அலங்காரம் பண்ணி விட்டுருக்க. விடுமா, சாவறப்பதான் சந்தோஷமா சாவட்டும். வீடு அதான் அலங்காரம் பண்ணி விட்டேன். இன்னைக்கு எதுவும் நடக்க போறது இல்ல, சும்மா பண்ணிட்டு கலக்கிட்டுமே. அது சரி, உன் மதனி பத்தியா? பேரன் பேத்தி அலையுது. விட்ரி ஜோதி, கவலைப்படாத. இந்த வீட்டோட வாரிசு நீ தான் சுமக்க போற. அதுக்கான வழியை தானே பாத்துட்டு இருக்கோம். விடு விடு. எம்மா, இன்னைக்கு பிளான் போட்ட மாதிரி நடந்துரும்ல. இன்னும் 10 நிமிஷத்துல பாரு. ஐயோ அம்மான்னு கத்திட்டு வர போதுங்களா இல்ல சாவ போதுங்களான்னு பார்க்க தானே போறோம். சரி சரி, நல்லபடியா நடந்தா சரி. வேற எசுக்கு புசுக்கா நடந்துற போகுது. கவலைப்படாத. அந்த பால்லையும் நிறைய தூக்க மாத்திரை கலந்துருக்கேன். கண்டிப்பா தமிழ் செல்வி குடிப்பா. குடிக்கும் போது அவ கண்டிப்பா போய் சேர்ந்துருவா. அப்படியே பாலை குடிக்கலனாலும் நம்ம பாம்பு இருக்குல்ல ஸ்னேகா, அது பாத்துக்கோ. நீ கவலைய விடு. சரிம்மா சரிம்மா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழ் செல்வி வந்துருவாளே. தமிழ் செல்வி, उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन घनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये अमदम सति समदस सख. வா வா வா, அங்கேயே நிக்கிற, வந்து உட்கார் வா. தமிழ் செல்வியா இது? இவ்ளோ அழகா இருக்கா? ஏங்க, இந்தாங்க பால். நீ குடி தமிழ் செல்வி. இல்ல, எனக்கு பாலே பிடிக்காது. அப்படியா? ஆமாங்க, எனக்கு பால்னா ஒமட்டும். அப்புறம் எதுக்கு கொண்டு வந்த? ஏங்க, நீங்க குடிங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். சரிங்க. தமிழ் செல்விட்டு என்ன பேசுறது? சாப்பிட்டியா தமிழ் செல்வி? சாப்பிட்டேங்க. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுங்க. ஏங்க, ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குங்க. ஆமா தமிழ் செல்வி, சுனிலும் அதான் சொன்னான். என்ன சவுண்டுன்னு தெரியல. பக்கத்துல வயல்வெளிலாம் இருக்குல்ல, அங்க ஏதாவது பூச்சி பட்டாலே, வேற ஒண்ணும் இல்ல. தமிழ் செல்வி, என்ன தப்பா எடுத்துக்காத. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா தான் இதெல்லாம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அதை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. இது அவங்களோட கடமை. நான் எதுக்கு உங்களை தப்பா எடுத்துக்க போறேன்? நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி உடனே பழகி உடனே கல்யாணம் பண்ணி உடனே குழந்தைலாம் பெத்துக்கணும்னு நினைக்கல தமிழ் செல்வி. நான் உன்னை காதலிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இனிமே நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம்
ஏங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க. என்கிட்ட காதலிக்கும் போதே என்னை நெருங்கவே நீங்க அவ்வளவு தயங்குவீங்க. இப்போ என்ன நீங்க மறந்துட்டீங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம் இதெல்லாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல தமிழ் செல்வி, நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா நீ எதையும் மறக்கல. என்ன தப்பா நினைச்சுக்கிட்டேனா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனா நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குதான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு சரியானா போகணும், எனக்கு வேற எதுவும் வேணாம். அப்ப நீ என்ன தப்பா நினைச்சுக்கல? ஏங்க என்னங்க திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் நான் நினைச்சுக்கல, விடுங்க. சரி பாலை குடிங்க. தமிழ் செல்வி, எங்க பாலே காணோம்? ஐயோ ஆமாங்க, பால் கொண்டு வந்து கொடுத்து நீங்க அங்கதானே வச்சீங்க. கீழ எதுவும் ஊத்திருச்சான்னு பாருங்க. இல்ல தமிழ் செல்வி, கீழெல்லாம் ஒண்ணு ஊத்தலையே. எப்படி காணா போயிருக்கும்? ஏங்க என்னங்க மர்மமா இருக்கு, அதுக்குள்ள பாலை காணோம். தமிழ் செல்வி, என்னாச்சு என்னாச்சு? அங்க தமிழ் செல்வி, என்ன சொல்ற? என்ன பாம்புங்க. என்னது பாம்பா? ஐயோ ஆமா, பாம்பே தான். ஏங்க என்னங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க? வாங்க வெளிய. ஐயோ எனக்கும் பாம்புக்கும் ஒத்தே வராது. ஐயோ தமிழ் செல்வி, எனக்கு பயமா இருக்கு. என்ன புடிச்சுக்க. அப்ப இம்புட்டு நேரம் இந்த உசு உசு சவுண்டு இந்த பாம்பு தானா? அப்ப இவ்வளவு நேரம் இந்த பாம்பு கூட தான் உட்கார்ந்து இருந்தனா? ஐயோ ஏங்க எந்திரிங்க, நவுறுங்க. தமிழ் செல்வி தயவு செஞ்சு மன்னிச்சிரு. கொஞ்ச நேரம் போத்துக்கோ, நான் இங்கேயும் உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ். ஐயோ எனக்கு பாம்புனா பயம். உங்களை எவ்வளவு தைரியசாலி நினைச்சு எப்படி பயப்படுறீங்க? சரி விடுங்க, கையை விடுங்க, நான் போய் அந்த பாம்பு தூக்கி போட்டு வரேன். ஏய் என்ன சொல்ற? பாம்பு தூக்கி போட போறியா? உனக்கு பயமே இல்லையா? வேணாம் தமிழ் செல்வி, ஏதாவது பண்ணிர போகுது. வேணாம். எனக்கு ஒரு பயமும் இல்ல. எங்க வயல்ல எல்லாம் நிறைய அலைஞ்சிருக்கு, நான் பிடிச்சிருக்கேன். நான் பக்குவமா பிடிச்சிருவேன். விடுங்க. வேணாம் தமிழ் செல்வி, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. வேணாம், நான் வெளியே போய் கதவை தட்டுறேன். அம்மா அப்பாலாம் கூப்பிடுறேன். வேணாங்க, அவங்க எல்லாம் கூப்பிடாதீங்க. அப்புறம் பாவம் அவங்களும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. வேணாம், அவங்க மனசு கஷ்டப்படும். நானே பாத்துக்கிறேன், என்ன விடுங்க. நீ சொன்னா கேளு தமிழ். நான் பாத்துக்கிறேன், கையை விடுங்க. என்ன இவ பாம்பையே கையில பிடிக்கிறா? தமிழ் செல்வி என்ன பண்ற? இந்த பாம்பு கீழே போடு. ஏங்க பாம்புக்கு என்னாச்சுன்னு தெரியல. மயக்கம் போட்டு விழுந்துருச்சா செத்துருச்சான்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரியா இருக்கு. தமிழ் செல்வி என்ன சொல்ற? அது மயக்கமா எதுவும் இருக்க போகுது. நீ முதல்ல கீழே போடு தமிழ் செல்வி. ஏங்க பாவுங்க, அதுவும் ஒரு உயிர் தானே. அது மயக்கமாகல, செத்துருச்சு போல. அதான் மூச்சே இல்ல. நான் போய் இதை கொல்ல பக்கம் புதைச்சிட்டு வந்துடுறேங்க. அடி பாவி, பாம்புக்கு போய் இப்ப சமாதி கட்ட போறியா? வேணாண்டி. போங்க, அதுவும் ஒரு உயிர் தானே. பாவம், நான் போய் புதைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க, சரியா? முதல் ராத்திரி அன்னைக்கு பாம்புக்கு சமாதி கட்டினது என் பொண்டாட்டி தமிழ் செல்வியா மட்டும்தான் இருப்பா. நல்ல வேலை இந்த பாலை நான் குடிக்கல. அந்த பாம்பு குடிச்சு செத்துருச்சா என்னன்னு தெரியல. எனக்கு பால் வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன தமிழ் செல்வி, புதைச்சிட்டியா? புதைச்சிட்டேங்க. வெளியே நம்ம கதையை சொன்னா சிரிப்பாங்க. முதல் ராத்திரி அன்னைக்கு 2 பேரும் பாம்புக்கு சமாதி கட்டியிருக்கோன்னு. இருந்தாலும் உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு தமிழ் செல்வி. பாம்பெல்லாம் கையில பிடிக்கிற. நான் பேய் பிசாசுக்கு தாங்க பயப்படுவேன். பாம்பு பூச்சிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரிலாம் பயப்பட மாட்டேன். ஏய் என்ன கிண்டல் பண்றியா? உன்னை அன்னைக்கு டிமாண்டி காலனி 2 படத்துல என்னமா பயந்து என்ன கட்டி பிடிச்ச? அடியே ஜோதி, எதுக்கு இப்ப கத்துற? எப்படி தூக்க சொக்குச்சு தெரியுமா? சொக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு தூக்க சொக்குது. அங்க என்ன ஆச்சுனே தெரியல. அவ போய் எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு சவுண்டையும் காணோமேமா. ஏன்டி ஜோதி பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் தான் 2 பிளான் போட்டு அனுப்பிச்சிருக்கேன்ல. பிளான்லாம் போட்டு சரிதான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அவங்க 2 பேத்துக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருக்குமா? எப்படி நடக்கும்? நான் தான் பால்ல தூக்க மாத்திரை போட்டிருக்கேன்ல. எம்மோ பாலை குடிக்கலடா, என்னமா பண்ணிருப்ப நீ? அதான் நம்ம ஸ்னேகா உள்ள இருக்காளடி, அவ பாத்துப்பா. எம்மோ நீ வேற ஸ்னேகா தமலான்ட்டு இருக்க. ஐயோ எனக்கே பதஷ்டமா இருக்குமா. எதுக்குடி பதற? எல்லாம் பாத்துக்கோ, அந்த ஸ்னேகா விடு. எம்மோ ஒருவேளை அந்த ஸ்னேகா பாம்பு நம்ம மாமாவை கொத்திருச்சுனா என்னமா பண்றது? தெரியும், இந்த கேள்வி நீ கேப்பன்னு தெரியும். அந்த ஸ்னேகா பாம்பு சாதாரண பாம்பு இல்லடி. என்ன சொல்ற நீ? தெளிவா சொல்லு. அந்த ஸ்னேகா பாம்புக்கு ஆம்பளையெல்லாம் பிடிக்கும், பொம்பளைய பார்த்தாதான் அதுக்கு பிடிக்காதான். பொசசிவ்னஸ். அதுவும் ஒரு பொம்பளையா. நம்மளை விட எந்த பொம்பளை அழகா இருந்தாலும் அந்த பாம்புக்கு பிடிக்காதான். அந்த காளி பையன் சொல்லிதான் கொடுத்தான். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, உண்மைதான். நீ வேற அவளை அழகா அலங்காரம் பண்ணி அமிச்சிருக்க. கண்டிப்பா போட்டு தள்ளிடுவா ஸ்னேகா. அப்ப பாண்டி மாமாக்கு ஒண்ணும் ஆகாதுல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரிம்மா, இப்ப போய் நம்ம கதவை தட்டி பாப்போமா?
வேணாம் வேணாம் வேணாம், ஒருவேளை அந்த தமிழ் செல்வி பாம்பு போட்டிருந்தாலும் செத்து போயிருவா. இப்ப போய் நம்ம பார்த்தோம், காப்பாத்திட்டா உயிர் பொழைச்சுக்குவாடி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காலையில பாத்துக்கலாம். ஆனா ஸ்னேகாவை நம்பு, கைவிட மாட்டா. எம்மோ என்னென்னமோ சொல்ற, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. போய் இம்புட்டு நேரம் ஆச்சே, ஏதாவது நடந்துன்னா சவுண்ட் கேட்டிருக்குமே. ஒருவேளை பாலை குடிச்சிட்டு மயங்கி இருப்பா. அந்த ஸ்னேகா தூக்கத்திலே போட்டாலும் போட்டிருக்கோம். வீடு எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். வா வந்து பாடு. நீ வேற எப்ப பார்த்தாலும் சோறு தூங்குறது. நீ போய் தூங்கு, நான் அப்புறம் வரேன். நீ என்னமோ பண்ணு, எனக்கு தூக்கம் வருதுப்பா. கனவு வேற நல்ல கனவா வருது. நான் போய் படுக்கிறேன். இந்த அம்மா வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறனோ. ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? இந்த அம்மா வேற ஸ்னேகா பாத்துக்கும் தமனா பாத்துக்கும் ஏதோ சொல்லிட்டு தூங்குது நல்லா கொரட்டை விட்டு. ஐயோ, நம்ம வாழ்க்கை தானே போக போகுது. என்ன பண்ணலாம்? யமோ, எந்திரிமா, நீ மட்டும் எப்படிமா இப்படி தூங்குற? 2 புரோட்டா கட்டுங்கப்பா. கனவுல கூட திங்கிறது தானே. சீ. என்னடி ரோகிணி இந்த பக்கம் வாழத்தாக்கா? இந்த சுள்ளி விறகெல்லாம் பொறுக்கிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல திடீர்னு அடுப்பு எரிக்கலான்னு பார்த்தா விறகையும் காணோம், சுள்ளியும் காணோம். நேத்து நைட்டு கூட கடந்துச்சுக்கா. என் மாமியா என்னத்த சமைச்சிச்சின்னு தெரியல. எல்லா சுள்ளியும் கருப்பாயி கருகி போய் கிடக்குது. ஒன்னும் எரிக்கிறதுக்கு இல்ல. அதான் பொறுக்கிட்டு போலான்னு வந்தேன். சமைக்கணும்ல, அடுப்பு எரிக்கணும்ல. சரிடி ரோகிணி, அதான பார்த்தேன். காலங்காத்தால வெளியவே வர மாட்டியே, இன்னைக்கு வந்திருக்கியேன்னு பார்த்தேன். என்ன செய்யறது, நம்ம விரவ மூட்டி தானே சமைச்சாகணும். என் புருஷன்ட்ட ஒரு கேஸ் அடுப்பு வாங்கிட்டானா, அதெல்லாம் வேணாம், விறகடுப்புல செஞ்சாதான் ருசியா இருக்குங்கிறாரு. அதுக்கு என் மாமியா சிங்சாக் ஜால்ரா போடும். ரோகிணி, உண்மைதானடி, விறகடுப்புல செஞ்சா தனி ருசி தானே. ருசியா தான் இருக்கும். இந்த விறகு நரிச்சத்தை பொறுக்கிட்டு வரலாம்ல, ஒன்னும் நவராது. விறக பொறுக்கிறதும் நம்ம, அடுப்பு பத்த வச்சு சமைச்சு தரதும் நம்ம, திங்கிறது மட்டும் அவங்க ருசியா. என்ன செய்யறது? என்ன என் தலையை எழுத்துக்கா. வீடி பொம்பளையா பிறந்துட்டோம், எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். காலையிலே புலம்பாத. ஆமா ஆமா, என்ன செய்யறது? அது சரி, என்ன உன் நாத்தனார் வீட்டுல இப்படி நடந்துருச்சாமேக்கா? அட ஏண்டி ரோகிணி, காலங்காத்தால அந்த தரித்திரத்தை பத்தி பேசுற. அதுங்களை பத்திலாம் பேசாத. எல்லாம் பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்கிட்டோம். பேராசை பிடிச்சவடி. ஆமா ஆமா, இருந்தாலும் உன் தம்பி பொண்டாட்டிக்கு வாய் அதிகம்தான். ஊரே வம்பிழுத்து வச்சிருக்கு. யாருக்கிட்ட அடி வாங்க போதோ தெரியல. அது சரி, தமிழ் செல்வியை பத்தி கேள்விப்பட்டியா? நல்லா இருக்காளாமே. எங்கடி ரோகிணி, அவளை பாக்குறதே இல்லடி. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் வயல்ல. என் புருஷன் தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. யாராவது அரசல் புருஷலா ஏதாவது சொல்றதுதான் காதுல விழுவும், வேற ஒன்னும் விழுவாதுடி. அக்கா, உன் நல்ல மனசுக்கு உன் பிள்ளைக்கு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்கு. அங்க என்ன குறைச்ச? நம்மள மாதிரி அடுப்பு மூட்டணுமா என்ன? பத்த வச்சா கேஸ், எல்லா வசதியும் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாம் நல்ல மனசுக்கு நல்லதா நடக்கும்க்கா, கவலையே படாத. அண்ணனை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்து. இல்ல ரோகிணி, அவ இந்த தமிழ் செல்வி பேரை கேட்டாவே அவரு எரிஞ்செறிஞ்சு உழுவுறாரு. என்ன இருந்தாலும் அவருக்கும் அசிங்கமாச்சுல்ல, அதனால கொஞ்ச நாள் போட்டுன்னு விட்டு வச்சிருக்கேன். சரி, காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாத. சரி, நான் கிளம்புறேன். வீட்டுல அடுப்பு பத்த வைக்காம ஒன்னும் நடக்காது. என் மாமி எந்திரிச்சுன்னா காபி போடலையான்னு கத்தும். வரேக்கா. சரிடி ரோகிணி. இந்த 4 வரவை பிடிக்கிறதுக்குள்ள கையெல்லாம் கிழிச்சு பிடிச்சு. என்ன தலையெழுத்தோ எனக்கு போ. ஏய் காமாட்சி, இட்லி கேட்டியடி, தயாரா இருக்கு. உன் புள்ளைய அனுப்பு, கட்டி கொடுக்குறேன். ஓ சரிக்கா, நான் அனுப்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாமல். அப்போ இன்றைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்றைக்கான கேள்வி என்னென்னா, ஜோதி அம்மா ஜோதியை பார்த்து நீ என்னவா ஆயிருக்கலாம்னு சொன்னாள். ஜோதி அம்மா ஜோதியை பார்த்து நீ என்னவா ஆயிருக்கலாம்னு சொன்னாள். சீக்கிரம் பதில் அனுப்புங்க. நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரலாம். சரி, நம்ம வேறு எபிசோடில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.